தேவனே நீர் எழுந்தருளும், தேவனே நீர் எழுந்தருளும் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பேச போறேன். தேவனே நீர் எழுந்தருளும், உம்முடைய பாதம் ஆண்டவரே இந்த திருச்சபையில் எழுந்தருளட்டும், உம்முடைய பாதம் எங்கள் ஆலயத்தில் எழும்பட்டும். தேவனே, எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே உம்முடைய பாதம் எங்கள் ஆலயத்தில் நிற்கட்டும், எழுந்தருளும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய நிலையில அநேக ஜனங்கள், விசுவாசிகள் சோர்ந்து போகிறார்கள். விசுவாசிகளுடைய நிலை ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறது. அன்று சொல்றார், உன் ஆடுகளின் நிலைமை நீ நன்றாக என்ன பண்ணு, அறிந்து கொள். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலையில பார்க்கும்போது எல்லாம் வெளிப்புறமா நல்லா இருக்கிறோம், வெளிப்புறமா நல்லா காட்சி அளிக்கிறோம். பட் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய நிலைமை என்ன இருக்கிறது? மிகவும் ஆபத்தில் இருக்கிறது. இதை நம்ம உணர முடிகிறது, நம்முடைய ஆவியில உணர முடிகிறது. நமக்கே தெரியல நம்ம எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கே நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய திருச்சபைகளில இன்னைக்கு பெரிய வேதனைக்குரிய காரியம் என்னன்னு சொன்னா, சத்ருவானவன் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். எல்லாவற்றையும் கெடுக்கணும், என்னெல்லாம் அவனுடைய பெஸ்ட் பண்ணணுமோ அதை பண்ணி, எங்கெல்லாம் கெடுதி ஏற்படுத்த வேண்டுமோ, எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்த வேண்டுமோ, அப்படியே பிசாசானவன் என்ன பண்றான்னா பயங்கரமா வைராக்கியமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு காலத்துல நாம அதை விட வைராக்கியமா எழும்பி நாம் தேவனுடைய ஊழியத்தை, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். எழுந்து கட்டுவோம், வாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான வேண்டுதலை அவர் தேவனுக்கு முன்னால வேண்டுகிறார், ஒரு ஜெபத்தை செய்கிறார். சங்கீதம் 74 3 8 வரை உள்ள வசனங்களிலே முதல் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 74 3. துன்மார்க்கரின் வாழ்வை 74 3 நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், ஒரு மனதோடு வாசிப்போம். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். உங்களால காண முடிகிறதா? இன்னைக்கு தேவன் இந்த ஸ்தலத்திலே எழும்ப வேண்டும், தேவன் நம்முடைய ஆலயத்தில் எழும்ப வேண்டும். பிசாசு ஏன்னு சொன்னா எல்லாவற்றையும் என்ன பண்றான்? கெடுத்து போடக்கூடியவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையான தேவ மனிதனுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா? இதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல். என்ன? அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம். அது எங்கிருந்து வருகிறது சொன்னால், ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு வைராக்கியம் என்ன ஆயிடுச்சு? ஒரு காலத்துல வைராக்கியமா இருந்தோம், இப்போ என்ன ஆச்சுன்னா வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய்விட்டது. நம்முடைய சுற்றிலும் இருக்கிற நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் சுத்தி பாருங்க, அப்படியே அப்சைட் டவுன், தலைகீழ மாறிக்கொண்டிருக்கிறது. யாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க வெளியரங்கமா ஆண்டவருடைய நாமத்தை சொல்லக்கூடியவர்களா இல்ல இன்னைக்கு. ஆனா இத பார்க்கிற ஒரு தேவ மனிதன் அவன் சும்மா இல்ல. இத பார்த்துட்டு அப்படியே போற போக்குல போறவனா இல்ல. அவனுக்குள்ள ஒரு பெரிய கதறுதல், அவனுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம், அவனுக்குள்ள ஒரு பெரிய வேதனை. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழும்ப பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
ரொம்ப நாளா பாருங்க, நம்முடைய சபையில ஒண்ணுமே யாருமே ஆக்டிவா இல்லை. நம்மளும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். அநேக கேம்ப் மீட்டிங் நடத்திட்டோம், அநேக ஸ்பெஷல் மீட்டிங் நடத்திட்டோம், அநேக ஊழியர் கூட்டம் நடத்திட்டோம். எங்கேயோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கேயோ சத்துரு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறான். உங்களால இப்ப பார்க்க முடியுதுங்களா? உங்களால உணர முடிகிறதா? வெளிப்புறமா பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஜனங்களுடைய நிலைமை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஜனங்களுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், செத்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள், பலனற்று போய் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கிற உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டு அவங்களும் அப்படியே போற மாதிரி இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு கதறுதல், அவங்களுக்குள்ள ஒரு மன குமுறல், ஒரு மன சஞ்சலம், வேதனை. இந்த வேதனையை தான் இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறார். இந்த வேதனையை தான் இங்கே ஆசாப் வெளிப்படுத்துகிறார். இது ஆசாப்பினுடைய வேதனை, இது ஆசாப்பினுடைய சங்கீதம். தாவீதுனுடைய அரண்மனையிலே அவை புலவனாயிருந்த ஆசாப் பார்க்கிறார் நிலைமையை. பார்த்தா எல்லாமே என்ன ஆகுதுன்னா, எங்கேயோ எல்லாம் கெட்டு போச்சு. மனசு கெட்டு போச்சு, ஆலயம் கெட்டு போச்சு. ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் அப்படியே வந்து வேற கடமைக்காக வராங்க போறாங்க. அவங்க மைண்ட் எல்லாம் கெட்டு போச்சு, அவங்க எண்ணம் எல்லாம் கெட்டு போச்சு. எல்லாத்தையும் பிசாசு கெடுத்துறான். ஒரு காலத்தில் அவங்க அப்படி இல்லை, நல்லா இருந்தவங்க தான், உற்சாகமா இருந்தவர்கள், ஊக்கமாய் செயல்பட்டவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பித்தவர்கள், ஆண்டவருக்காக எதையும் சந்திக்க தயாரானவர்கள், எதையும் இழக்க தயாரானவர்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க நிலைமை மந்த நிலைமையை மாறி போச்சுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க நிலைமை எப்படி இருக்குது? வெளிப்படுத்தல் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்துக்கு காண்பித்த வைராக்கியத்தை நான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, எல்லாம் நன்மையை வந்துருச்சு, நல்ல மேன்மையை அடைந்திருக்கிறோம், உயர்வை பெற்றிருக்கிறோம். வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறாரு, வருமானமே இல்லாதவங்களுக்கு நல்ல வருமானம் கொடுத்திருக்கிறாரு, நல்ல சூழலை அமைத்திருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கான ஒரு மேன்மை, ஆண்டவருக்கான ஒரு உயர்வு சிந்தை எதுவுமே இல்லை, எல்லாம் டேமேஜ். ஆசாப் அப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியல. அவருடைய வேதனையை வெளிப்படுத்தி அவர் சொல்லுகிறார், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பேர் அழிவு தேசத்தில் வரப்போகிறது, பெரிய பாதிப்பு வருகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆசாப் வந்து ஐயோ என் ஜனங்களுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சே, என் ஜனங்களுடைய புகழெல்லாம் கெட்டு போச்சே, என் ஜனங்களுடைய மேன்மையெல்லாம் இழந்துட்டாங்களே, அப்படி அழலங்க. ஆலயத்தை குறித்த வைராக்கியம் அவருக்குள்ள எழும்புகிறது. சுயநலமா அழல. இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? நம்ம சொந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்றோம், சொந்த காரியங்களுக்காக. இதை இழந்துட்டேன், அதை இழந்துட்டேன், இது கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சுன்னு அழுகிறோம். ஆனா கர்த்தருடைய ஊழியம் பாழாய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பி நிக்கிறவங்க இல்ல. ஒரு காலத்துல வருஷம் வருஷம் ஞானஸ்தானம் கொடுப்போம், ஞானஸ்தான தொட்டி பாழா போயிடுச்சு, யாரும் அதை பார்க்கறது இல்லை, அது கடமைக்காக அங்க இருக்குது. யாரும் இப்ப மறுபடியும் பிறக்கிற ஜனங்கள் ரொம்ப கஷ்டம். அப்படியே எடுத்தாலும் செத்து போ ஒரு சொத்த கிறிஸ்தவன் தான் ஞானஸ்தானம் எடுக்கிறான். யார் ஒருவர் ஆண்டவருக்குள்ள புதிதாக வழிநடத்தப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு போசாக்கு, ஒரு பலன். அந்த காலத்தை பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம கண் பூத்து போச்சு. அந்த மாதிரி ஒரு காலத்தை இன்னைக்கு பார்க்க முடியல. ஆனா நான் சொல்றேன், 2026 FGCCல அநேகர் வந்து மறுபடியும் பிறக்கிறதை காண வேண்டும், அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை காண வேண்டும், அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதை காண வேண்டும். இங்க வைராக்கியமான ஜனங்கள் எழும்புகிறதை கர்த்தர் பார்க்கணும், நம்முடைய கண்கள் பார்க்கணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆசாப்பை போல வைராக்கியம் கொண்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே ரொம்ப நாளாச்சு ஆண்டவரே, பாழா போச்சு ஆண்டவரே. ஞானஸ்தானம் தொட்டி வெளியே போகும்போது ஞானஸ்தான தொட்டியை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் வரணும். நான் வரும்போதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேங்க, எவ்வளோ பேர் இந்த தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இப்போ என்னாச்சு? ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷம் மிகுதி, ஒரு பக்கம் துக்கம் மிகுதி. ஒரு பக்கம் சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு ஊழியத்தை நான் ஆரம்பிச்சேன். 2014 வைராக்கியத்தோடு ஆரம்பிச்சேன், யாரும் சொல்லி ஆரம்பிக்கல, கர்த்தர் எனக்கு வைராக்கியத்தை கொடுத்தார் ஆரம்பிச்சேன். ஏன்னா
கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவிக்கணும், இந்த சான்ஸை பயன்படுத்தணும், வாங்க போலான்னு. அப்ப நிறைய பேர் வந்து யாருமே வெளியே வரல, சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணல, பயப்பட்டாங்க. வாங்க போலாம், நம்ம தைரியமா போலாம், கைது பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளை அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு ஆரம்பிச்சேங்க. ஆனா ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சேன். என்ன நோக்கம் தெரியுமா? நம்ம வெளியே வந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றதை பார்த்துட்டு அநேக சபைகள் எழும்பி வெளியில வரணும், அதுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சேன். நேற்றைய தினத்தில் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். குரோம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கிறிஸ்மஸ் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது அளவில்லாத சந்தோஷம். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய சேனலை பார்த்து இன்னைக்கு நிறைய சபைகள் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியும். நான் தான் அதுக்கு முன்னாடி யாருமே இதை செய்யலை. வைராக்கியமா ஆரம்பிச்சேன். கண்டிப்பா செய்யணும், ஒரு வருஷம் கூட விடக்கூடாது. எல்லா சபையும் ஒரு விழிப்புணர்வு வரணும். நம்மளும் பரவாயில்ல. நம்ம சேனல்ல இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு எவ்வளோ மக்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்க? நாங்களும் இந்த மாதிரி செய்யணும், நாங்களும் இந்த மாதிரி செய்ய போறோம், எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வு வருதுனாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், அதுதாங்க வெற்றி, அதுதான் வெற்றி. ஓ ஹல்லேலூயா. ஒரு பெரிய புரட்சி ஆரம்பிச்சு அந்த ஒரு சின்ன நெருப்பு தான் கொளுத்தணும். இன்னைக்கு பத்திக்கு எரியுது, அது பரவி கொண்டிருக்கிறது. இன்னும் வருங்காலங்களில் அது அதிகமா என்ன பண்ணும்? பரவும். அது பரவாயில்ல, அதை பற்றி ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆனால் நம்ம சபையை பாருங்க, வரும்போதெல்லாம் என் கண்ணுக்கு படுறது அந்த ஞானஸ்தான தொட்டி. எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க தெரியுமா? அந்த ஃபைலை வந்து பெரட்டி பார்க்கும்போது அவ்வளோ பேர். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞானஸ்தான தொட்டி என்ன ஆயிடுச்சு? இப்போ படிப்போம் அந்த வசனத்தை, நமக்கு புரியும் பாருங்க. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற FGCCI ஞானஸ்தான ஸ்தலங்களிலே உங்களுடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். சபை வந்து அப்படியே செத்து போயினுக்குது. எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க மைண்ட் எல்லாம் கெட்டு போச்சு. அவங்களுடைய கவலை எல்லாம் என்னது? ஆண்டவரே, எனக்கு வந்து ஏன் நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும், என் சூழ்நிலை நல்லா இருக்கணும், இப்படி ஒரு மாம்சமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே ஆண்டவரே இந்த ஊழியம் வளரணும், அநேகர் மனம் திரும்பணும், அநேகருடைய வாழ்க்கை இங்கே மாற்றப்படணும், இங்கே அற்புதங்கள் நடக்கணும், ஆரம்பத்தில் நீர் செய்த அதே அற்புதங்களும் அடையாளங்களும் திரும்பவும் நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோம். நேற்று தான் போனேன், ரொம்ப கஷ்டப்பட்டு போன வெள்ளிக்கிழமை தாங்க ஒரு கேஸ் அட்டன் பண்ணேன். அதுவும் ரேரா. அப்பெல்லாம் மிராக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். போன வெள்ளிக்கிழமை தான் எப்படியோ நானே கூப்பிட்டு வந்தேன் அவங்கள. வாங்க, கர்த்தர் உங்களுக்கு சுகம் தருவார், தயவு செய்து வாங்க, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி விடிகாலையில போய் அவங்கள சந்திச்சு அவங்கள போய் சொல்லி கூட்டு வந்தேன். அந்த பெண்ணுடைய மனசுல அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாரம். ஆனா அதிகமா அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய பிள்ளையில அவங்க சரியா வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தாங்க, உபவாச ஜெபத்துக்கு ஜெபம் பண்ணும். அந்த மகளுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளையில இங்கே அற்புதங்கள் நடக்கணும், இங்கே ஜனங்களுடைய வாழ்க்கை மாறணும், இங்கே அநேகர் ஞானஸ்தானம் எடுக்கணும், இங்கே ஒரு எழுப்புதலின் தீ பரவணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இனி நம்ம சும்மா இருக்கக்கூடாது. உங்களால முடிந்த அளவுக்கு அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரட்டும், உங்களால முடிந்த அளவுக்கு அந்த பாரம் உங்களுக்குள்ள எழும்பட்டும். நீங்களும் ஆசாபை போல ஜெபம் பண்ணுங்க. நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களிலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். பிசாசுடைய வேலை என்ன வேலைங்க? உங்க மைண்டை கெடுத்துருவான், உங்களை அப்படியே நிர்விசாரமாக்குவான், உங்களை சோர்வுக்குள்ளாக்குவான், உங்களை எழும்பி ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு விடவே மாட்டான். யாராவது ஒருத்தர் அப்படியே அபூர்வமா எழுப்பிட்டாலும் அவங்கள டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணி உட்கார வச்சிருவோம். வேலையே அதுதான். ஒரு சில பேர் இருக்காங்க நம்ம சபையில, அவங்களெல்லாம் பாராட்டணும், அவங்களுக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இங்க வந்து என்னையும் உற்சாகப்படுத்துறாங்க, அவங்களும் கையிட்டு அந்த வேலையை செய்யறாங்க. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, கண்டுக்கிறதே இல்லை. நான் ஏன் செய்யணும்? இதுல என்ன எனக்கு வருமானம் வரப்போகுது? இதுல என்ன எனக்கு லாபம் இருக்குது? இதுல எனக்கு என்ன புகழ் இருக்குது? இதுல என்ன எனக்கு மேன்மை இருக்குது? அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு பிசாசு ஒவ்வொருடைய மனசையும் கெடுக்கிறதுல அவன் கவனமா இருக்கிறான். ஆனா போய் பாருங்க, ஒரு உபதேசம் கிடையாது, ஒரு நல்ல போதனையும் கிடையாது. எல்லாம் நம்ம சுற்றில இருக்கிற ரிலிஜியஸ் சர்ச்,
பாரம்பரிய சபைகள்ல பார்த்தீங்கன்னா ஜனங்க அவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க, அங்க இருக்கிற போதகர்கள் சரியா போதிக்கிறதே கிடையாது. ஆனா அவங்க மக்கள் நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க, மக்கள் நல்லா ஊழியத்துல வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள துடிதுடிப்பா இருக்காங்க. நடத்துறவங்க சரியில்லை. இங்க நடத்துறவங்க சரி இருந்தா மக்கள் சோர்ந்து போறாங்க. அப்படியே ஒரு சில பேர் இங்க இருக்கிறவங்க உற்சாகமா எழுந்தா மற்றவங்க அவங்கள வந்து மட்டம் தட்டி அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க. 2026 அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்க நம்ம விட போறது இல்லை. நாம வைராக்கியம் கொண்டு எழும்ப போகிறோம். நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற இந்த FGCC ஸ்தலத்திலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஹல்லேலூயா. நான் இன்னும் சும்மா இருக்க போறது இல்லை. பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு 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 ஆவிக்குரிய பரிசுத்த வைராக்கியம், ஒரு ஆவிக்குரிய உணர்வு, செத்த நிலை மாறணும். நமக்குள்ள அந்த ஒரு கதறுதல் எழும்பணும். ஜனங்க நம்ம ஜெபம் பண்றதுல பாருங்க, ஆண்டவரே ஜனங்கள் அழியக்கூடாது, ஜனங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, தேசத்துல என்ன விலை ஏறக்கூடாது, விலை குறையணும். இது வந்து மாம்சமான ஜெபம். இதை பண்ணாதீங்க. விலை குறையணும், யாரும் எதுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. ஆசா பார்க்கிறாரு எவ்வளோ இழப்பு தேசத்துல, மக்கள் சொத்தை இழந்துட்டாங்க, மக்கள் புகழை இழந்துட்டாங்க. அதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியலங்க. அவர் தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிறார். ஆலயம் பாழாய் கிடக்கிறது. தன்னுடைய சொந்த மக்களுக்காக அவர் அழல. தன் சொந்த தேசத்துல இதெல்லாம் சொத்தெல்லாம் இழந்துட்டாங்களே, ஐயோ உங்க புகழெல்லாம் போயிடுச்சு, அவங்களுடைய மேன்மையெல்லாம் அழிஞ்சிருச்சு, அது அவர் கண்ணுக்கு தெரியல. ஆனா அப்படி நடந்துருச்சு. ஆனா ஆசாப்புடைய கண்களை தெரிவது என்ன? ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் கெட்டு போய்விட்டது, உம்முடைய பரிசுத்த ஸ்தலம் பாழாய் போயிருக்கிறது, பிசாசு அதை அழித்து விட்டால். ஏன் தெரியுமா? ஒரு தேசத்தினுடைய ஆசீர்வாதம், ஒரு மக்களுடைய ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் இல்லைங்க, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஒரு நான் சொல்ற பாருங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பணும். ஒரு ஆவிக்குரிய மாளிகை எழும்பணும். சும்மா அப்படியே செத்த நிலையிலே இருக்கக்கூடாது. பிசாசாரம் ரொம்ப தந்திரசாலி. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது மிகவும் ஒரு பெரிய வைராக்கியத்தை நமக்கு கொடுக்கிறது, ஒரு பெரிய உந்துதலை கொடுக்கிறது. எவ்வளவு வேஸ்டா போச்சு, ஐயோ எங்க வீடு பாழா போச்சு, எங்க வீடு பாழடைஞ்சு கிடக்குது. ஆசாப்பா அதுக்கு அழுவல. ஐயோ என் சொந்தக்கார வீடெல்லாம் இழந்துட்டாங்க, உண்மையா இழந்துட்டாங்க, சுத்தி அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்துருச்சு. ஆனா ஆசாப்புடைய கண்கள் எது தெரியுது பெருசா? தேவனுடைய ஆலயம் பெருசா தெரியுது. இன்னைக்கு நாம எப்படி ஜெபம் பண்றோம்? ஆண்டவர்கிட்ட நம்ம சொந்த விஷயத்துக்காக தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றிய ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை பற்றிய ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தை பற்றிய ஒரு ஜலஸ், ஒரு எரிச்சல் நமக்குள்ள வருவதில்லை. ஆனா வெளியில இருக்கிற சுத்திலும் இருக்க தாகோன்களின் கோவில்கள் பிரம்மாண்டமா எழும்புது. செய்யறவனா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எல்லாமே அப்படியே தியாகம் பண்றான். ஆனா பிசாசு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஜனங்களுடைய மனசை கெடுத்துட்டான். அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு இல்லை. அந்த ஒரு கொதிப்பு, அந்த ஒரு ஊக்கம் நமக்குள்ள இல்ல. ஒரு சைடு பாத்தீங்கன்னா பாகால்கள் பெருசா, பாகால்கள் ஆலயங்கள் எழும்புகிறது, தாகோன்களின் கோவில்கள் எழும்புகிறது. ஆனா கர்த்தருடைய ஆலயம் பாழா கிடக்கிறது. யாருக்குமே அக்கறை கிடையாது. அதை பத்தி ஒரு பக்தி வைராக்கியம் வருவதில்லை. ஊழியத்துல ஒருத்தர் உற்சாகப்படுத்துறதுல இல்ல நீங்க சூப்பரா பண்றீங்க, கம் ஆன் we will do it, கர்த்தருக்காக ஏதாவது செய்வோம், அந்த ஒரு வைராக்கியம் இல்லை. ஒருத்தர் உற்சாகம் மூட்டி எழுப்புவது கிடையாது. இந்த நிலையை பார்க்கிற ஆசாப்புக்கு உள்ளத்துல ஒரு பெரிய வேதனை. ஜனங்கள்லாம் வேற மாதிரி ஆயிட்டாங்க. ஆண்டவரே, ஜனங்கள்லாம் சொத்து போயிடுச்சு, புகழ் போயிடுச்சு, என் பணம் போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, எனக்கு சூழ்நிலை இல்லை, இதைத்தான் பத்தி அழுதுன்னு இருக்குது. ஒண்ணு கூட கர்த்தருடைய ஆலயத்தை பார்க்கறது இல்லை. ஆனா நான் கர்த்தருடைய ஆலயத்தை பார்க்கிறேன். ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற இந்த FGCC ஞானஸ்தான தொட்டியில இனி 2026 அநேகர் வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்படி கர்த்தர் எழும்ப பண்ணுவீராக. உங்களுடைய பாதங்கள் இங்க எழும்புவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதங்கள் இங்க படணும். கர்த்தர் வைராக்கியம் கொண்டு இங்க எழும்பணும். இங்க அற்புதம் நடக்கணும். இங்க ஜனங்களுடைய வாழ்க்கை மாறணும். இங்க ஜனங்களுடைய சூழ்நிலைகள் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு துயரம், ஒரு வேதனை, ஒரு துக்கம்
ஆசாப்புக்குள்ள. தன்னை பத்தியோ தன் சொந்த குடும்பத்தை பத்தியோ தன் சொந்த ஜனங்களை பத்தியோ இல்லைங்க, கர்த்தருடைய ஆலயத்தை பற்றிய ஒரு வைராக்கியம் அவரை பற்றிக்கிறது. தேவனுடைய ஊழியத்தை பற்றிய ஒரு வைராக்கியம் அவருக்குள்ளே எழும்புகிறது. அவர் வந்து அவ்வளவு ஒரு ஊக்கமா ஜெபம் பண்றார். எதுக்காக ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே நீங்க வந்து ஏதாவது பண்ணுங்க, நீங்க தலையிடுங்க. நீங்க தலையிட்டா இந்த சபையினுடைய தலையெழுத்து மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தலையிடணுமா? கர்த்தர் தலையிடன்னு சொன்னா நமக்குள்ள வைராக்கியம் வந்தா கர்த்தர் தலையிடுவார். இல்லைன்னா அவரும் அமைதியா இருப்பார். யாராவது ஒருத்தர் எழும்பணும், யாராவது ஒருத்தர் வைராக்கியம் கொண்டு ஆசாப்பை போல எழும்பி, ஆண்டவரே அந்த மன்றாட்டு அந்த ஜெபம் வேண்டும். சும்மா அப்படியே வந்த சபைக்கு யார் கெட்டு போனா எனக்கு என்ன, யார் எப்படி இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, யார் செத்த நிலைக்கு போனா என்ன, யார் வந்து ஒன்றும் இல்லாம போனா என்ன, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நான் கடமைக்கு வரேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், இதுதான் என்னால் முடியும், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு எல்லாரும் போல நிர்விசாரம் போக போறீங்களா? இல்லை ஆசாப்பை போல எழும்பி ஜெபம் பண்ண போறீங்களா? படிக்கிறோம் வேதத்தை, பல முறை படிக்கிறோம். ஒரு வசனம் கூட உங்க இருதயத்தை உடைக்கிறது இல்லை, ஒரு வசனம் கூட உங்களை உணர்த்துவதில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களை உங்க இருதயத்துக்குள்ள ஊடுருவி செல்வதில்லையோ? ஒரு வைராக்கியமான ஜெபம் தேவனுடைய தலையீட்டை கொண்டு வரும். நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க வைராக்கியமா? இன்னையில இருந்து ஜெபத்தை மாத்துங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்க ஜனங்களுக்காக, உங்க மக்களுக்காக, உங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணாதீங்க. தேசம் நாசமா போய் கொண்டிருக்கிறது. ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், இந்த ஸ்தலத்துக்காக ஜெபியுங்கள், இதனுடைய மேன்மைக்காக ஜெபியுங்கள். அநேகருடைய வாழ்க்கை மாற்றத்தை தேவனுக்கு முன்னால கொண்டு நிறுத்துங்க. இங்க கர்த்தர் எழுந்தருனா தான் அற்புதம் நடக்கும். இங்க கர்த்தர் எழுந்தருனா தான் வாழ்க்கை மாறும். இங்க கர்த்தர் எழுந்தருனா தான் பெரிய காரியங்களை நாம் காண முடியும். தேசத்துல பெரிய அற்புதம் நடக்கும். அப்போ ஆசாப்புடைய ஜெபத்துல பாருங்க, ரொம்ப வந்து ஆண்டவர் வந்து அலட்சியம் பண்ணப்படுறாருன்றத புரிஞ்சுக்கிறார். ஆண்டவரை வந்து ஜனங்க ஒன்றும் பெருசா நினைக்கிறது இல்லை, அலட்சியம் பண்றாங்க. சும்மா வாயில பேசுறாங்க, பட் இருதயத்தில் அலட்சியம் பண்றாங்க, அலட்சியமா இருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வரவங்களும் அப்படியே வராங்க, நிர்விசாரமா போறாங்க. அதெல்லாம் பார்க்கிறாரு. பாழா இருக்கிறது. சபையை பாருங்க, சபையினுடைய நிலைமையை பாருங்க. இப்படி இருக்கக்கூடாது சபை. ஜனங்க வெளியே நிக்கணும். வெளியே நிக்கணும்னா உள்ள இடமே இருக்கக்கூடாது. ஜனங்க வெளியில காத்திருக்கணும். அதுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு வைராக்கியம் கொண்டு எழும்பணும். இந்த நிலைமை மாறணும். நம்மளே எப்போயா அப்படியே வரும். ஒரு வைராக்கியம் கிடையாது. 8 மணிக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு வரும்? நம்ம நிர்விசாரமா வரும். ஆண்டவருடைய ஆலயத்தை பற்றி ஒரு பக்தி வைராக்கியம் நமக்குள்ள எழும்புறதில்லை. எப்படிங்க மாற்றம் வரும்? எப்படி ஒரு எழுப்புதல் வரும்? எப்படி இந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு ரிவைவல் வரும்? இன்னைக்கு தேசத்துல பாருங்க, சுத்தி சுத்தி பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வந்து வெக்கம் உண்டாக சொல்லுகிறேன். போய் எல்லாம் பாருங்க எப்படி வருது. ஆலயத்தை பாருங்க எப்படி பாழா கிடக்குது. அந்த ஜனங்களுக்கு இருக்கிற பக்தியை பாருங்க, அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியத்தை பாருங்க, அந்த ஜனங்க காண்பிக்கிற அந்த அக்கறையை பாருங்க. ஆனா அதுங்களுக்கு உண்மையான தேவன் தெரியல. ஆனா நம்ம உண்மையான தேவனை தெரிந்தவர்கள் எப்படி இருக்கிறோம்? நிர்விசாரமா இருக்கிறோம், சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், உற்சாகம் இல்லை. ஆனா இன்றையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம சபை எழும்பணும். நீங்க எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற இந்த ஸ்தலத்திலே உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். சத்துரு பரிசுத்த ஸ்தலத்திலே அனைத்தையும் கெடுத்து போட்டிருக்கிறான். ஜெப வாழ்க்கை கெட்டு போச்சு, விசுவாசம் கெட்டு போச்சு, எல்லாருக்குள்ள இருந்த அன்பு கெட்டு போச்சு, ஐக்கியம் கெட்டு போச்சு. உள்ளுக்குள்ள நான் சொல்றேன். நான் வந்து வெறும் கட்டிடத்தை சொல்ல, கட்டிடம் கூட பழசாகி போச்சு, யாருக்கும் கவலை இல்லை. பாருங்க, பெயிண்ட் அடிக்காம அப்படியே இருக்கு, லைட் போடல, அது வேற, அது மேட்டர் வேற. அதை பணம் வச்சு பண்ணலாம். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே கெட்டு போயிருக்கு. ஜெப வாழ்க்கை போச்சு, ஃபெலோஷிப் போச்சு, அன்பு போச்சு, ஐக்கியம் போச்சு, அரவணைப்பு போச்சு, ஒருத்தர் விசாரித்த காலங்கள் போச்சு. வரோம், எப்போ முடியும்னு பார்த்து டப்புன்னு ஓடிடுறோம். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்துட்டான். எல்லாம் கெட்டு போச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, சூழ்நிலையே மாற்றம். ஆனா ஒரு மனிதன் வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறார். ஆசாப் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீங்க ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆண்டவரே,
நீங்க ஏதாவது தலையிடணும். நீங்க தலையிட்டாதான் காரியம் என்ன ஆகும்? மாறும். நீங்க எழுந்திருந்தாத விஷயங்கள் என்ன பண்ணும்? மாறும். அல்லேலூயா. ஒருபோதும் உம்முடைய நாமம் அவமதிக்கப்படுவதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒருபோதும் உம்முடைய நாமத்தை சத்துருக்கள் பரிசுத்த குலைச்சால் ஆக்குவதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டீங்களே. உங்களுக்கே சொல்ற மாதிரி இருக்குதா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. என்ன உங்களுக்கே சொல்ற மாதிரி இருக்குதா? உங்களுக்கே சொல்ற மாதிரி இல்லைங்க. நமக்கு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. இதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுல் கொஞ்சமாவது சூடு சொரண உங்களுக்குள்ள இருக்குமானால் இன்றைக்கே உங்க தூசியை உதறிவிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுடைய ஊழியம் தள்ளாடும் பொழுது, தேவனுடைய ஊழியம் சவால்களை சந்திக்கும் போது, போராட்டத்தை சந்திக்கும் போது தேவனுடைய பிள்ளைங்க பார்த்து கொண்டு அமைதியா இருக்கக்கூடாது. ஆசாப் மாதிரி எழுப்பணும் வைராக்கியம் கொண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு போதிக்குது. இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கூர்ந்து கவனித்தீர்களானால் இந்த சங்கீதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வேலை கெட்டு போகக்கூடாது. ஆண்டவருடைய மக்கள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? அமைதியா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க அமைதியா இருந்தா தேவன் தலையிட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ அமைதியா இருந்தா கர்த்தர் தலையிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ இறங்கி என்ன பண்ணணும்? செயல்படணும். நீ இறங்கி ஏதாவது செய்யணும். ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். நீ ஆண்டவரை நோக்கி கதறணும். ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடி நீர் ஏதாவது என்ன பண்ணுங்க? செய்யுங்கள். ஆண்டவர் தலையிடும்படியாக நாம ஏதாவது என்ன பண்ணணும்? செய்தே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்க ஜெபத்துல இதை மையமாய் வைத்து ஜெபியுங்கள். 2025 முடிக்க போற நேரத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு சில வாரங்கள் இருக்கிறது. இந்த ஒரு சில வாரங்கள்ல நமக்குள்ள இந்த வைராக்கியம் அதிகமாக எழும்பணும். கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும். சும்மா இருக்க மாட்டேன். நான் எழும்பி எதையாக என்ன பண்ணுவேன்? செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சீக்கிரமாய் நீங்க எழுந்தருளுங்க. ஆசாப் ஜெபம் பண்றது போல கர்த்தாவே நீர் எழுந்தருளும். நீர் எதாகிலும் என்ன பண்ணுங்க? செய்யுங்க. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? நீங்க ஆண்டவரை நோக்கி பக்தி வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணா, நீங்க ஆண்டவரை நோக்கி உங்க சொந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ண நிறுத்துங்க. உங்க ஃபேமிலி ப்ராப்ளத்தை ஜெபம் பண்றதை நிறுத்துங்க. ஏன்னா ஜெபம் பண்ணியாச்சு அதுக்கு நிறைய. உங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணதை நிறுத்துங்க. தேசத்துக்காக ஜெபம் பண்றதை நிறுத்துங்க. எப்ப பாரு ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே தேசத்துல கொள்ள நோய் வரக்கூடாது. கண்டிப்பா வரும். ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். எல்லாம் கெட்டு போய்க்குது. இதுல வந்து உன் சுயநலத்துக்காக மாம்சமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற. இப்ப பஸ்ல இருந்து புதுசா ஜெபம் பண்ணும். பக்தி வைராக்கியம் கொண்டு எழும்புவோம். ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தினுடைய பக்தி வைராக்கியம் என்னை என்ன பண்ணுது? பட்சிக்கிறது. எனக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்தை கொடுக்கிறது. நீங்க ஏதாவது செய்யுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. வைராக்கியத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இது எல்லாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. லூக்கா எடுங்க. லூக்கா 18 பாருங்க. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு. 7 வசனம் 8 வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, நான் கேட்கிறேன் பாருங்க, நியாயம் செய்யாம இருப்பாரா? நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் நியாயம் செய்யாம இருப்பாரா? அதுவும் ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் தெரியுமா? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். தெரிந்து கொள்ளப்பட்டதெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணணும்? சுயநலமா ஜெபம் பண்ணாலும் அது உஷாராகி திரும்பி ஊழியத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். எனக்காக ஜெபம் பண்ணுவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூங்க. அப்படி பாருங்க, கொஞ்சமா ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. தயவு செய்து ஜெபம் பண்ண. எனக்கு வந்த உடனே சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியம் இன்னும் தூக்கி நிறுத்தப்படணும். வேலை இன்னும் இருக்குது. நான் நினைச்சேன் 2025 முடிஞ்சிச்சு பொழுது வேலை, ஆண்டவர் வேலை கூப்பிடுறாரு பொழுதுன்னு. இல்லடா, இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, செய்துட்டு வான்னு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணணும்.
ஏன் நானே சோர்ந்து போயிட்டேன், அவ்வளோதான் பொழுது, எல்லாம் ஒரு மாதிரி டல் ஆகிட்டேன். ஆனால் ஆவியானவர் உள்ள உணர்த்தி கொண்டே இருக்கிறார். டு சம்திங், ஏதாவது செய், ஏதாவது ஜனங்களுக்கு என்ன பண்ணு, ஊக்கத்தை கொண்டு போ, ஜனங்களை உற்சாகம் மூட்டுன்றார். நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன், எவ்வளோ முயற்சிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்றேன், ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே, சபையில் ஒரு பெரிய ரிவைவல் வரட்டும், எழுப்புதல் வரட்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த வசனத்தை கவனிங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்களுக்கு பக்தி வைராகியம் இருக்கும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எதாகிலும் செய்யணும், பிரதிபலன் செய்யணும். தேவன் நம்முடைய சபையில ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரணும், ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம சபையில ஒரு பெரிய மாற்றம் வரணும். சும்மா செத்த ஜெபமே விட்டுருங்க, ஊக்கமா ஜெபிக்கணும். ஆவியில நிறைந்து, அபிஷேகத்துல நிறைந்து, அந்நிய பாஷைகளை பேசி, ஆவியில நிறைந்து, அப்படியே கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. சொல்லும் போதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது, அதை அனுபவிச்சா எப்படி இருக்கும் பாருங்க. ஆவியில நிறைந்து ஊக்கமா ஜெபிக்கிற மக்கள் இங்க தேவை. ஆவியில நிறைந்து ஜெபித்த காலம்லாம் போச்சு. ஜெப வாழ்க்கை கெடுத்துட்டான் பிசாசு. ஃபெலோஷிப் போச்சு, சும்மா கடமைக்குனா ஃபெலோஷிப். பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், வாலிப ஐக்கியம், இந்த ஐக்கியம் அந்த ஐக்கியம், உள்ள போல் ஒண்ணு இல்ல. எலும்பு, ஒரு ஆமென் சொல்லுங்க. வைராக்கியம் கொண்டு எலும்பு, ஆவிக்குரிய வைராக்கியம் கொண்டு எலும்பு, தேவனுடைய நாம மகிமைக்காக எலும்பு. ஓ, ரெஸ்டோர் யுவர் ஃபெலோஷிப், ரெஸ்டோர் யுவர் ஃபெய்த், ரெஸ்டோர் யுவர் பிரேயர் லைஃப். எல்லாவற்றையும் சீர்படுத்துங்கள், பக்தி வைராக்கியத்தை எழுப்புங்க. சோ தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சொல்லுங்க, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் 2026 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா அப்படியே நிலையில இருக்காதீங்க. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சோறு வந்துடும் போல இருக்குது. நல்லா உற்சாகமா எழும்புங்க, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்புங்க. ஒருவருடைய ஒரு கரங்களை திடப்படுத்துங்க, ஒருவர் உற்சாகம் மூட்டுங்க. கர்த்தருக்காக எதையாகிலும் செய் என்றவர்களுக்கு ஊக்கமாய் சொல்லுங்கள். அதான் நான் நிறுத்திட்டேன். இனிமே நம்ம நிறைய விஷயம் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லா கேரள நீ போ, இந்த விஷயமா நீ செய். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உனக்கு அந்த சூடு சொரண அக்கறை வரட்டும். எப்போ உனக்கு வரப்போகுது? எல்லாம் ஒருத்தர் செய்வாங்கன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? சத்தியமா செய்ய போறதில்லை. Come on, rise up church. சபையை எழும்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புல ஊக்கமா எழும்பி அந்த காரியத்தை ஜெபம் பண்ணி கர்த்தருக்காக செய்யுங்கள். மனுஷனுக்கென்று பார்வைக்காக செய்யாமல் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செய்யுங்கள். 2026 எழுப்புதலின் காலமாய் கர்த்தர் நமக்கு தருவார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சபையில செய்றீங்கன்னா இந்த சபையினுடைய மேன்மை எப்படி இருக்கும் பாருங்க. சும்மா அழகா தேவனுடைய வார்த்தையை சூப்பரா பிரசங்கம் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு போயினே இருப்பேன். அந்த வேலை அப்படி நடக்கும். சும்மா அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே கண் குளிர்ச்சியோடு இருக்கும். ஆண்டவர் மகிமைப்படுவார். இந்த ஜனங்க எதுவோ பேரோ புகழோ எந்த மேன்மையை எதிர்பார்க்கல, என்ன மகிமைப்படுத்தும்படி என் பிள்ளைங்க செய்யறாங்க. ஆகவே நான் மகிமைப்படும்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். ஒரு ஊக்கம் வரணுங்க, ஒரு உற்சாகம் வரணும். பிசாசுடைய வேலை எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை. முதல்ல மனசை கெடுத்துருவான், அதுக்கப்புறம் ஜெபம் கெடுறோம், அதுக்கப்புறம் ஐக்கியம் கெட்டுறோம், அதுக்கப்புறம் விசுவாசம் கெட்டுறோம், அதுக்கப்புறம் அபிஷேகம் கெட்டுறோம், எல்லாமே கெடுத்துருவோம். நம்ம சபையில எங்கெல்லாம் கெட்டு போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, ஒற்றை அடிக்கல. பில்டிங்ல சொல்ல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றேன். நான் பில்டிங்கை கனெக்ட் பண்ணும் போதெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி பாருங்க. பெயிண்ட் அடிக்கல, அப்புறம் நிறைய உடைஞ்சு போயிருக்குது உள்ள. நான் எல்லாம் பில்டிங்கை ஒரு சிம்பாலிக்கா சொல்றேன். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. சோ இந்த கட்டிடத்தை வச்சு உங்க லைஃபை பாருங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், உங்க ஆவிக்குரிய நிலை உங்க ஆலயத்தில் தெரியும். நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன், இந்த ஆலயம் சூப்பரா இருக்கணும், நீட்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், கற்பனை பண்றேன். ஐ மீன் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்றேன், சபையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா சபை எப்படி இருக்குது? ஒழுங்கே இல்லை. அது நடக்கணுங்க. வந்த உடனே முதல்ல ஆரம்ப ஜெபம் பண்றவங்க ஆரம்ப ஜெபம் பண்ண உடனே அடுத்து டக்குன்னு
வர்ஷிப் பண்றவங்க வர்ஷிப், அடுத்தது காணிக்க, அவங்க அறிக்கை பண்றவங்க அறிக்கை, செய்தி கொடுக்குறோம் இலவசமாக வந்து அழகாக செய்தியை கொடுத்துட்டு அவங்க ஒருத்தர் ஒரு ஃபெலோஷிப்பு, அந்த ஃபெலோஷிப் அப்படியே கூடுறதையும், ஜனங்க ஒருத்தர் பேசிக்கொள்வதையும், ஜபத்தை பற்றி பேசுறதையும், ஊழியத்தை பற்றி பேசுறதையும், ஆலோசனைகளை சொல்லுகிறதையும் ஒருத்தர் சொல்லிக் கொள்ளும் போது எவ்வளோ இன்பமா இருக்கும் பாருங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. ஆண்டவர் அங்கே அபிஷேகத்தை கட்டளையிடுவார். இப்ப பிசாசனுடைய வேலை எல்லாத்தையும் கெடுக்கிற வேலை. ஓ ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமே அமைதியா இருக்காதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அமைதியா இருந்த காலம்லாம் போச்சு. இனிமே அமைதியா இருந்து காலத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் எழுப்பி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால், நீங்கள் செயல்படுவேன் என்ற முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துக்கு எழுந்தருள்வேன், நிச்சயமா எழுந்தருள்வேன். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி உங்களை மாத்திங்க. தயவுசெய்து சொல்றேன், இந்த டிசம்பர் முழுசும் உங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஸ்டாப் praying for your family, your personal life. இதெல்லாம் நிறுத்திட்டு ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்க உதய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நல்லா எழுமணும்னு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளுக்குள்ள அன்பும் ஐக்கியமும் பெருகணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெப வாழ்க்கை பெருகணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஊழியத்துக்காக ஜெபியுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? என் பின்னாடி இருந்து என் கையை தூக்கி பிடிக்க போறவங்க யாரு? அந்த ஊரும் யோசுவாவும் யாரு? ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஊரு, நான் யோசுவா. இந்த கரத்தை திடப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வோம் கர்த்தருக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க. யாராவது எழும்புங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, வைராக்கியம் கொண்டு எழும்புங்கள். உங்களுடைய சுயநலத்துக்காக ஜெபிக்கிறதை நிறுத்துங்க. நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ உங்க காரியம் எல்லாம் கர்த்தர் ஈஸியா பண்ணி முடிக்கிறாரா இல்லையா பாருங்க. இதுவரைக்கும் ஜெபம் பண்ணதுல என்னது? ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்க வாழ்க்கையில இவ்வளோ கடன் இருக்குது, மாத்துங்க. எனக்கு தேவைகளை சந்திங்க. வேலை இல்ல ஆண்டவரே, பணம் இல்ல ஆண்டவரே, கடன் தொல்லை ஆண்டவரே, இதெல்லாம் நிறுத்து. உன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறதை நிறுத்தி 2025 இந்த நிமிஷம் முதற்கொண்டு ஊழியத்துக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக, சபையினுடைய எழுப்புதலுக்காக ஒரு பெரிய மாற்றம் FGCC திருச்சபையிலே வர வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை செய்கிறதை நீங்க பாப்பீங்க. நம்ம என்ன பண்றோம்? எப்பவுமே நமக்காகவே ஜெபம் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னையிலிருந்து ஜெபத்தை மாத்துங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? பெரிய ரிவைவல் வரட்டும் நம்ம சபையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. நான் பாட்டு வேகமா பேசின்னு இருக்கிறேன். வசனத்தை முழுசா கூட முடிக்கல. 4ல இருந்து 8 வரைக்கும் பிரசங்கம் பண்ணோம். 4 இப்போ முக்காவாசி முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வாரம் இதான் பேச போறேன். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய மாற்றம் சீக்கிரத்தில் வரணும். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். நீங்கள் மாறுறீங்களா இல்லை நான் மாறிடுவான்னு. இப்போ நான் அதை சொல்ல போகிறதில்ல. நம்ம எல்லாமே சேர்ந்தே மாறுவோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பாவிட்டால் கர்த்தர் தலையிடவே மாட்டார், அமைதியாக இருப்பார். இப்போ நம்ம வைராக்கியம் கொண்டு எழும்பினா அவருடைய பாதங்கள் இந்த ஸ்தலத்தில் எழும்பும். அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியும். இதுக்கு மேலே நிறைய சொல்லி நேரத்தை, ஏன்னா நம்ம வெளியில ஊழியத்துக்கு போக வேண்டியிருக்கு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுவாராக. எல்லாரும் எழுந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு குட்டி ஜெபம் பண்ண போறோம். ஊக்கமா ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாலாய் கிடக்கிற ஸ்தலத்தில் உம்முடைய பாதங்கள் எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்தில் சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டிருக்கிறான். அதை எங்களால் பார்க்க முடிகிறது, எங்களால் உணர முடிகிறது. ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் மன உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுமா ஊழியத்துக்காக. ஆண்டவரே, இங்கே அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படணுமே. இங்கே அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆண்டவரே மாற்றம் வரணுமே. ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படணும், ஐக்கியம் புதுப்பிக்கப்படணும், விசுவாசம் புதுப்பிக்கப்படணும், பரிசுத்தம் இங்கே ஆண்டவரே பெருகணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இங்கே உண்டாகணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம்.
யாரும் கண்ணை அங்க இங்க வேடிக்கை பார்க்காதீங்க. வைராக்கியமா ஜெபிச்சா கண்டிப்பா கர்த்தர் எழும்பி காரியங்களை நடத்துவார். கர்த்தருடைய பாதங்கள் இந்த சபையில படுகிறதை நீங்க பார்க்க முடியும். அவருடைய வஸ்திர தொங்கல்களால் இந்த ஆலயத்தை அவர் மூடுகிறதை நீங்க பார்க்க முடியும். ஆனா வைராக்கியம் தேவை கர்த்தருடைய பிள்ளைகளே. யாசாப்பை போல வைராக்கியத்தோட இந்த வார்த்தைகளை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலத்துல உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஓ, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்துல கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து பதில் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் பதில் செய்வார். ஹல்லேலூயா. இந்த 2025வது வருஷத்தின் இந்த கடைசி மாதத்தில், இந்த வருஷத்தினுடைய முடிவில் கர்த்தர் தம்முடைய மகிமையை, தம்முடைய கிருபையை, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமானால் வைராக்கியம் நமக்கு தேவை. சுற்றிலும் இருக்கிற நம்ம தேசத்தை பாருங்க. எத்தனையுடைய இந்த ஆண்டவர் அறியாத மக்கள் எதுக்கெல்லாம் வைராக்கியம் காட்டுறாங்க பாருங்க. ஆனா ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிற நாம இன்னும் சுயநலமாவே இருக்கிறோம். நம்முடைய சொந்த காரியங்களை குறித்தே நமக்கு கவலைப்படுகிறோம். கர்த்தருடைய காரியங்களிலே நமக்கு கவலை இல்லை. இந்த நாட்களில் நமக்குள்ள வைராக்கியம் வரட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம்ப்பா. முழு சபையாய் நாங்கள் எழுப்பி ஜெபிக்கிறோம்ப்பா. நீண்ட நாளாய் நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நீண்ட நாளாய் நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நெடுநாளாய் பாழாய் கிடக்கிற இந்த ஸ்தலத்திலே உம்முடைய பாதங்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, எல்லா 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற எங்களுடைய FGCC திருச்சபையில உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. மீண்டும் எங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படட்டும். மீண்டும் எங்களுடைய ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படட்டும். மீண்டும் எங்களுடைய ஐக்கியம் புதுப்பிக்கப்படட்டும். மீண்டும் எங்களுடைய அன்பு புதுப்பிக்கப்படட்டும். நாங்கள் இழந்து போயிருக்கிற ஆவிக்குரிய பலனை திரும்பவும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டையில் அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர எழும்புகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீருடைய வாக்குத்தத்தத்தில் சொல்லி இருக்கிறபடி சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே? இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே? ஜெப வாழ்க்கையில சோர்ந்து போயிட்டு ஆண்டவரே, விசுவாசத்துல சோர்ந்து போயிட்டு ஆண்டவரே, அன்புல தனிந்து போயிட்டு ஆண்டவரே, ஐக்கியத்துல குறைந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க பலன் கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. உற்சாகமாய் ஊக்கமாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாய், எழும்பி பிரகாசிக்கும்படியாய். ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறோளோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார் சொல்லுது போல எங்களை எழுப்புதல் அடைய பண்ணுங்க. எங்களை எழுப்புங்க. விசுவாசத்தில் எழும்ப பண்ணுங்க. ஜெப வாழ்க்கையில எழும்ப பண்ணுங்க. அன்பிலே எழும்ப பண்ணுங்க. ஐக்கியத்தில் எழும்ப பண்ணுங்க. ஊழிய காரியங்களை எழும்ப பண்ணுங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்ப பண்ணுங்கப்பா. ஓரியா மாமா குஷாபா ரதாலா காதாலாபா ஓரியாந்தரபா ஷோராபாராதியாலரபா காதாரபாரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தில் உம்முடைய பாதங்கள் எழும்பட்டும். உம்முடைய பாதங்கள் எழும்பட்டும். இந்த FGCC திருச்சபையில் உம்முடைய பாதங்கள் எழும்பட்டும். உம்முடைய பாதங்கள் எழும்பட்டும். ஓ ரபா பாபா ஷம்பா ராதா நாமா காதா ரபா ரபா லபாதியாலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வைராக்கியத்தோடு எழும்ப பண்ணுங்க. விசுவாசத்தோடு எழும்ப பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, தெருக்கல்ல நின்று உங்க நாமத்தை மயப்படுத்த தைரியமா புறப்பட இருக்கிற ஆண்டவரே. அப்பா, அப்பா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. போன வாரத்தில் நாங்கள் போய் தெருவில் நின்று ஆண்டவரே அந்த ஊழியம் செய்ய ஆரம்பித்த உடனேயே இந்த ஸ்பீக்கர் ஆண்டவரே திடீரென்று ஆண்டவரே அது பழுதடைந்து விட்டது ஆண்டவரே. சத்துரு மிக தந்திரமாய் ஆண்டவரே எல்லாத்தையும் கெடுக்கிறதுல அவன் கவனம் செலுத்துகிறான் ஆண்டவரே. ஆனால் நீரோ எங்களை எழும்ப பண்ணுகிற தேவன். நீரோ எங்களை எழும்ப பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. நீர் எழும்ப பண்ணுகிறவர்.
நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட ஆண்டவரே பாழான காரியங்கள் எங்க சபையில நடக்காதபடிக்கு ஆண்டவரே ஒவ்வொருவரும் வைராக்கியம் கொண்டு எழும்ப, அவரவருடைய பங்கை அவரவர் செய்ய, அவரவருடைய கடமையில அவரவர் ஆண்டவரே பணியாற்ற, அவரவருடைய பொறுப்போடு நடந்து கொள்ள அவரவருக்கு ஊக்கத்தை கொடுங்க ஆண்டவரே. நடக்கிற ஆண்டவரே பாழான காரியங்களுக்கு யாரையோ நாங்கள் குறை சொல்லாமல் அது என்னால் நடந்தது என்று ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாக உதவி செய்யுங்கப்பா. இது என்னால தான் நடந்தது, நான் விழிப்பா இல்லை, சத்துரு எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு நான் விட்டுட்டேன், இனி அப்படி விடமாட்டேன், ஹல்லேலூயா, நான் விழித்து எழுவேன் என்கிற ஒரு உணர்வு, ஒரு உயிர் மீட்சி, ஒரு விழிப்புணர்வை ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுங்க ஆண்டவரே. எங்க சபையில ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க. ஒரு மாற்றம் வரட்டும். இன்னைக்கும் நாங்க போறோம் ஆண்டவரே, உங்க வாக்கு தத்தத்தை நம்பி போறோம். என் சமூகம் உனக்கு முன்னால செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படியே நாங்க போகிறோம். எல்லாருக்குள்ளும் ஐக்கியத்தை கொடுங்க, எல்லாருக்குள்ளும் ஏக சிந்தையை கொடுங்க, எல்லாருக்குள்ளும் ஒரு மனதை கொடுங்க. எல்லார் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் கடந்து வரட்டும். மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் கர்த்தர் எங்கள் மீது இறங்கி வரும்படியாய் இந்த காலை வெள்ள செபிக்கிறோம் ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாய் எங்கள் மேல் நீர் வந்து நிற்பீராக. யாரோ ஒருவர் எங்களை பார்க்கும் பொழுது, இந்த தெருக்களில் நடந்து போகிறவர்கள், பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள், வாகனங்களில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே மேல இருக்கிற அபிஷேகம் அவங்க மேல இறங்கி போகட்டும் ஆண்டவரே. அவைகள் நுகங்களை முறிக்கட்டும் ஆண்டவரே. அங்கே ஒரு பெரிய மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. அங்கே ஜனங்கள் தொடப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் விதை விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கருவியாய் பயன்படுத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே.